அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய பிராப்தம் காணப்படும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷமான பலனை தரும். முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கம் பலத்தையும், நம்பிக்கையும், இடமாற்றத்தையும், வீடு மாற்றத்தையும், தொழில் மாற்றத்தையும் கொடுத்தே தீரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கடகத்திற்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக மேலதிகாரிகளால் உபத்திரமோ, அண்டை அயலாரிட்டு விஷயத்தினால் இழுபறியாக சிக்கலோ மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பெரும் வெற்றியும் பெரும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் பெரிய அளவுக்கு காணப்படும். இரத்தத்தில் கோளாறு விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக முக்கியம். இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரோக்கியம் இல்லை என்றாலும் அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது அதீத நன்மையும் அதீத சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பதட்டம், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் சிறிய பாதிப்புகள் கூட பெரிதாக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோசித்து கொண்டே இருப்பது, தூக்கம் வராமல் வீடியோ பார்ப்பது, ஃபோனை நோண்டுவது எல்லாம் விட்டு விடுவதும், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தருவதும், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிரிந்த தம்பதியினர் முயற்சித்தால் ஒன்றாவார்கள்.